வணக்கம். நிலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பாருங்க, செம்பருத்தி, ஒயிட் செம்பருத்தி குட்டியாக பூத்துருக்கு. வாங்க இன்றைக்கி என்ன பார்ப்போம்னா கத்திரிக்காய் அறுவடை தான் பார்ப்போம். பாருங்கள், வகை வகையான கத்திரிக்காய் அறுவடை பண்ணுவோம். வாங்க, இது வெள்ளை கத்திரிக்காய், இது பச்சை கத்திரிக்காய், இது நீட்டு ஊதா கத்திரிக்காய். வாங்க அறுவடை செய்வோம். வாங்க, இங்கே ஒரு ஊதா கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு. பாருங்க, கத்தரி செடி இந்த பிஞ்சு விட்டுருக்கு, பூ இருக்குது. இந்த இங்கே ஒரு ஊதா கத்தரி காய்ச்சிருக்கு, அதை அறுவடை செய்வோம். பாருங்க, இப்படி நாலு கத்திரிக்காயும் 4 வகையான கத்திரிக்காய். அங்கே அடுத்ததாக ஒரு குண்டு கத்திரிக்காய் அறுவடை செய்வோம். பாருங்க, இந்த பிரிட்ஜ் பாக்ஸில் வச்சுருக்கேன். இது ஒரு குண்டு கத்திரிக்காய் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, விதைக்கு விட்டலான்னு நினைக்கேன். வீடியோ எடுப்போன்ட்டு விட்டுருந்தேன். பாருங்கள், பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, அதை விதைக்கு விட்டுருவோம். குண்டு கத்திரிக்காய், ஊதா குண்டு கத்திரிக்காய். நான் அடுத்து பறிப்போம். அடுத்து ஒரு பச்சை கத்திரிக்காய் இருக்குது, பறிப்போம். அங்கங்கே வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த ஒரு பச்சை கத்திரிக்காய். இது அப்பப்போ காய் நிறையா கொடுத்துருச்சு. இப்போ நேற்று ஒரு காய் பறித்தேன், இப்போ இன்றைக்கி ஒரு காய் இருக்குது. இது பச்சை கத்திரிக்காய். இப்படி அங்கங்கே கத்திரிக்காய் வச்சுருக்கேன். அது அப்பப்போ புளிக்குழம்பு பொரியல்னு வைக்கிறதுக்கு காய் கொடுத்துட்ருக்கு. இவ்வளோ ஒரு கத்திரி இருக்குது, ஆனால் இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். வெயிலுங்கிறதுனால ரொம்ப பெருசாக வரமாட்டேங்கு, மீடியம் சைஸாக தான் வருது. இந்த ஒரு காய் இருக்குது, அதுவும் சின்னதாக தான் இருக்குது, பெருசாகட்டும். ஊதா கத்திரிக்காய். இப்படி இன்றைக்கி ஒரு 5 கத்திரிக்காய் கிடச்சிருக்கு. ஒரு நாளைக்கு குழம்பு வச்சுக்கிடலாம். பாருங்கள், ஊதா கத்திரிக்காய், குண்டு கத்திரிக்காய், ஊதா கத்திரிக்காய், நீட்ட கத்திரிக்காய், வெள்ளை கத்திரிக்காய் 1, பச்சை கத்திரிக்காய் 2ன்னு இன்றைக்கி ஒரு 5 காய் அறுவடை பண்ணியிருக்கோம். இப்படியே கத்திரிக்காய் வளர்க்குறது ஈஸி தான். கத்திரி விதையை போட்டு நாற்று விட்டோம்னா ஒரு மாதத்தில் நாற்று வளர்ந்து வந்துடும். பிடுங்கி அங்கங்கே நட்டோம்னா அழகான கத்திரிக்காய் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இங்கே ஒரு நல்ல செடி இருக்குது. அதுக்கு அப்பப்போ 15 நாளைக்கு ஒருக்கா மீன் அமிலம் பஞ்சகாவியாக கொடுக்கணும். அப்பப்போ உரம் கொடுத்தோம்னா நமக்கு நிறையா காய்கள் கிடைக்கும். இப்படி அனைவரும் கத்திரிக்காயை வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஹாப்பி கார்டனிங். வாழ்க வளமுடன்.